திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் முருகப்பெருமான் இளையனார் எனும் பெயரில் 3 இடங்களில் காட்சி தருகிறார். இங்கு காட்சி தரும் முருகப்பெருமான்களை கம்பத்திளையனார், கோபுரத்திளையனார், பிச்சை இளையனார் என்று அழைக்கின்றனர். பொதுவாக நமது ஆலயங்களுக்குள் நுழைந்தால் முதலில் நாம் முழுமுதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம். அதற்கேற்ப ஆலயங்களில் விநாயகர் சன்னதி முதலில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் முதல் சன்னதியாக முருகப்பெருமானை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். திருவண்ணாமலை ராஜகோபுரத்தில் விநாயகர் இடம்பெற்றிருந்தாலும் பெரிய அளவிலான சன்னதி என்ற கணக்கில் வரும்பொழுது திருவண்ணாமலை ஆலயத்தில் நம்மை வரவேற்பது முருகப்பெருமான் தான். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் முருகப்பெருமானின் வரலாறுகள் அருணகிரிநாதருடன் தொடர்புடையவை. அருணகிரிநாதர் என்றதும் நமக்கு திருப்புகழ்தான் நினைவுக்கு வரும். அதிலும் முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடலும் சேர்ந்தே நினைவுக்கு வரும். இளம் வயதில் பெண்கள் மீது மோகம் கொண்டு அலைந்த அருணகிரிநாதர் பிற்காலத்தில் மனம் திருந்தினார். இவ்வளவு நாட்களும் வீணாக வாழ்ந்து விட்டோமே என்று அண்ணாமலையார் ஆலயத்திற்குள் சென்று அமர்ந்து யோசித்தார். பிறகு தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று முடிவு செய்தார். உயிரை மாய்த்து கொள்வதற்காக வல்லாள மகாராஜா கோபுரத்தில் ஏறி கீழே குதித்தார். அப்பொழுது முருகப்பெருமான் அவரை தாங்கி பிடித்து கொண்டார். அவரது உடல் நோயையும் மனநோயையும் குணப்படுத்திய முருகப்பெருமான் தன்னை புகழ்ந்து பாடும்படி அருணகிரிநாதருக்கு உத்தரவிட்டார். அருணகிரிநாதர் தன்னால் எப்படி முடியும் என்று கேட்க உடனே முருகப்பெருமான் அருணகிரிநாதரின் நாவில் தனது வேளால் முத்தை தரு என்று எழுதி இனி என்னை புகழ்ந்து பதிகங்கள் பாடு என்று உத்தரவிட்டார். அடுத்த நிமிடமே அருணகிரிநாதர் மடை திறந்த வெள்ளம் என பதிகங்களை பாடத் துவங்கினார். சுமார் 16,000 பாடல்களை அவர் பாடி குவித்து விட்டார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கும் திருப்புகழ் பாடல்கள் 1307 மட்டுமே. இந்நிகழ்வு மூலம் திருப்புகழ் பிறப்பதற்கு அடித்தளம் அமைந்த ஆலயமாக திருவண்ணாமலை ஆலயம் போற்றப்படுகிறது. அருணகிரிநாதர் தற்கொலை செய்வதற்காக ஏறி குதித்த வல்லாள மகாராஜா கோபுரத்தின் வலது பக்கத்தில் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதி கட்டப்பட்டுள்ளது. இந்த சன்னதி கோபுரத்து இளையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. கோபுரத்தில் இருந்து குதித்த அருணகிரிநாதரை ஆட்கொண்டதால் இந்த இடம் கோபுரத்து இளையனார் சன்னதி என்று பெயர் பெற்றது.